இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கணக்குகளை முடக்கிய மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளரும் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினருமான MRR ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் வகையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கணக்குகளை முடக்கி அதன் செயல்பாடுகளை முடக்கிட என்னும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசை கண்டித்து முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் முதுநகர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தங்கர் பச்சானை ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை திறந்த ஜீப்பில் சென்று வாக்கு சேகரித்தார். கடலூர் முதுநகர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தங்கர் பச்சானை ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை திறந்த வேனில் இருந்து வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தர்மபுரியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி சுற்றுச்சூழலுக்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து களத்தில் நின்று போராடி அவர்களுக்கென தனித்துவமான பெயரை சம்பாதித்து தர்மபுரியில் போட்டியிடுகிறார் என்றும் இதை எப்படி தவறு என சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். அதேபோல் கடலூரில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தங்கர் பச்சான் ஒரு பாட்டாளியுடைய வாழ்க்கை அற்புதமாக சொல்லக்கூடிய மனிதர், அவரது படங்கள் அனைத்தும் காவியங்களாக எடுத்துள்ளார் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற தனித்துவமான வேட்பாளர்களை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்தியுள்ளதாகவும் அவர் அப்போது கூறினார். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.